பாட்டி இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு உளுந்தங்களி கிண்ட போகிறேன். இப்போ கருப்பட்டி, சுக்கு, ஏலஞ்சுக்கு, தேங்காய், உளுந்த மாவு, அரிசி மாவும் உளுந்த மாவும் அரைச்சி வச்சுருக்கு, திரிச்சு வச்சுருக்கு, அரைக்கலை திரிச்சு வச்சுருக்கு. இதை இப்போ கிண்ட போகிறேன். கொதிக்கணும். சுக்கை இடிக்கணும். ஏலக்காயும் சுக்கும் இடிக்கணும். ஏலக்காய் சுக்கு சுக்கும் ஏலக்காயும் தட்டி போட்டாச்சு. இப்போ இது கொதித்த உடனே இதை இருக்கணும். இடிச்சிட்டு மாவு போட்டு கிண்டணும். தேங்காவை திருப்பி கொஞ்சம் தேங்காய் பூ போடணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றி கிண்டணும். கிண்டுனா ஒட்டாது கையில். சாப்பிட்டா அழகாக இருக்கும். ஆணி காய்ச்சோம்னா அது காய்ச்சதில் நம்ம இருக்கணும். இருந்தால் தான் அதில் கல் கிடந்தாலும் அது வெளியே வந்துடும். இல்லைன்னா கல் கிடக்கும், நம்மளுக்கு சாப்பிட முடியாது. இந்த தேங்காவை அதில் போடணும். தேங்காவை போட்டாச்சா அது கொதிச்சோடனே மாவு போட்டு செஞ்சு ஏலக்காய், தேங்காய், கருப்பட்டி எல்லாம் சேர்ந்ததுனால நல்ல சத்துள்ள பொருள் எல்லாம். சாப்பிட்டா பசியே எடுக்காது, உடம்புக்கும் நல்லா உயர்த்தாக இருக்கும். சுக்கு, ஏலக்காய், தேங்காய், கருப்பட்டி, மாவு, உளுந்த மாவு, அரிசி மாவு, பச்சரிசி மாவு எல்லாம் திரித்து போட்டு கிண்டியிருக்கு. இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கிண்டியிருக்கோம். நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், மதுவாக இருக்கும்.